ப்ரொஜெக்டர் வந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சையே கொடுத்துருக்காங்க. அமேசானில் தான் வாங்கினேன், ஆனால் கவர் கொடுக்கல, இப்படியே பாக்ஸே வேணாலும் கொடுக்குறாங்க. மண்ணாக இருக்குது, டேமேஜ் ஆகி ஒன்றுமே புரியலை. இப்படியே கொண்டாந்து கொடுப்பாங்க. இது வந்து என்ன ப்ராஜெக்ட்னா எல்இடி ப்ராஜெக்டா, ஈகேட் S9 Pro கோல்டு டஸ்ட்டு ஃப்ரீ, 100% டஸ்ட்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. பார்த்தா பாக்ஸ் இவ்வளோ டஸ்ட்டாக வந்திருக்கு. விலை 45,000. நான் வாங்கினது 23,000 ஆஃபரோட. சரி பிச்சு பார்ப்போம் என்ன லட்சத்தில் இருக்கும் என்னன்னு தெரில. ₹5,000 ப்ரொஜெக்டர் வாங்கிட்டு அது ரிட்டர்ன் பண்ணிட்டு சரியில்லைங்க, அடுத்து ஒரே அடியாக அவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டேன். தண்ணியாக இருக்குது. ரிமோட்டு பரவாயில்ல, சர்ச் இருக்குது, வாய்ஸ் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணுறது, பவர் அடாப்டர். சரி ப்ராஸ் கலரில் பயங்கரமாக இருக்குது. இல்லை நான் போர்ட்டபுளாக வாங்கியிருந்தேன் போன டைமு, இந்த டைம் பழைய எப்படி டப்பா மாதிரியே வாங்கிட்டேன். கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது ப்ரொஜெக்டர். அந்த காலத்தில் அந்த ஒரு டேப் இருக்குங்க மியூசிக்கு போடுறது, அது மாதிரிலாம் இருக்குது. எதுக்கு இது வச்சுருக்காங்க ஒன்றுமே புரியல. ஒயர்லெஸ் சார்ஜர் மாதிரி பலப்படம் இருக்கும் போல பிச்சா. என்ன இருக்காங்க அதில்? ஃபுல் HD 1080p ஆட்டோமேட்டிக் ப்ரொஜெக்டர். இதில் ஸ்மார்ட் ஹோமு தேட்டர் ப்ரொஜெக்டர் வித் அல்ட்ரா பிரைட்னஸ்ஸு. சென்சார் ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு நம்ம வச்சு ஆன் பண்ணோம்னா எல்லாம் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகி எல்லாம் கிளியராகி வந்துடும். இல்லை சுற்ற முடியுமா? அதை சுற்ற முடியாது, ஏன்னா மேனுவல் ஃபோக்கஸ் கிடையாதுல்ல. ஓகே, பார்க்க நல்லா இருக்கா? பயங்கரமாக இருக்கே. பவரு, ஸ்பீக்கரு ஆக்சுவலாக வந்து 12 வாட் 15 வாட் ஸ்பீக்கர் என்னமோ. என்ன புக்குக்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இந்த மேனுவல் இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு? இது அவங்க இருக்கு ரைட் சைட். ஓ அப்படிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்து தூக்கி போட்டனால தெரில போல. 1500 ANSI. certificate, வாரண்டி certificate. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து 20,000 லூமன்ஸ் வரும், 1500 ANSI லூமன்ஸ் வரும். ANSI அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆக்சுவலாக ANSI லூமன்ஸ் தான் பெஸ்ட்டு. அது இன்னும் நல்லா செம்மையாக இருக்கும் பிரைட்னஸ்ஸு. நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து 200லேருந்து 800 வரைக்கும் தான் இருக்கும் நம்ம லோக்கலாக இங்கே வாங்க போகிறதுலாம். இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸு, நல்லா பிரைட்னஸ், வெளிச்சத்துலேயும் பார்க்கலாம். இந்த மாதிரி இப்படி வைக்கக்கூடாதான், இப்படி வைக்கக்கூடாதான், இப்படி வைக்கக்கூடாதான். ஓகே, கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இதுலையாவது ஓடிடி எப்படி சப்போர்ட் ஆகுது. இப்படி வச்சு வச்சுக்கலாம், இப்படி வச்சு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட்டபிள் வாங்கணும். 3A USB. இது வந்து போர்ட்டபிள் கிடையாது. ஓகே, பெருசாகவும் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது, வெயிட்டாகவும் இருக்குது.
HDMI ஆர்க் சப்போர்ட்டு நல்ல குவாலிட்டியாக வித் ஆடியோவோட வரும்னு சொல்லுவாங்க. அதான் ஆர்க்குன்னு சொல்கிறது. HDMI இருக்குது, லேன் இருக்குது, எல்லாம் ஒய்ஃபை இருக்கா இல்லையா? சரி பரவாயில்ல. ஹெட்செட் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் போல. சரி ஹெட்செட் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஏவி போட்டுக்கலாம். ரிமோட்டுக்கு. சரி பார்க்க பயங்கரமாக இருக்குது. சரி செக் பண்ணிடுவோமா? இது ஒய்ஃபை சப்போர்ட் வச்சு தானே 6ன்னா போட்டுருந்துச்சு. 5, 6 ப்ளூடூத் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லையா? அந்த படம் காமிச்சிருப்பாங்கள, அது இருக்குது இது இருக்குது அப்படின்னு. அவருடைய ஸ்பீக்கரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே இல்லை. செத்த பயலுங்க. சரி ரைட்டு. டப்பா கேவலமாக இருந்தாலும் பாக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா செக் பண்ணிப்போமா எதாவது அடிக்கடி போட்டிருக்கான்ட்டு. நல்லா இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஓகே பவர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ரைட் ஆஃப். ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. ரிமோட்டு வெயிட்லெஸ்ஸாக நல்லா இருக்குது. கொடுத்தாச்சு. ஸ்க்ரீனு ஆர்டர் போட்டிருக்கேன், இன்னும் வரலை. சரி செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுவோமா? டேங்கப்பா அது லைட்டு அடித்தோம். டியூப்லைட்டு, டேரக்ட் டியூப்லைட்டு இவ்வளோ வெயிட்னஸாக இருக்குது. பரவாயில்லையே, சூப்பராக இருக்கே. ஓடு. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. சூப்பர் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக. சூப்பர் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஏதோ இழுத்துட்டு போகுது ஒரு சைடு. சரி செக் பண்ணுவோம். நல்லா பிரைட்னஸாக தான் இருக்குது. இதில் என்னது நெட்டு கனெக்ட் பண்ணுமா? ஸ்பீடாகவும் தெரியுது. ஸ்க்ரீன் இல்லாதனால தெரியல என்ன நடக்குதுன்னு. செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பிரைட்னஸாக தெரியுது. பகலையும் பார்க்கலாம் போலையே. ஸ்க்ரீன் போட்டோம்னா ஸ்க்ரீனில் இதை வந்து ப்ளே பண்ணால் இன்னும் நல்லாவே தெரியும் போலையே. பின்னாடி பிங்க்கு ஸ்க்ரீனுக்கே இப்படி தெரியுது. பரவாயில்ல. ஆமாம் 20,000 லூமன்ஸில் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது எவ்வளோ? 8,000 லூமன்ஸ். எப்படி செட்டிங்ஸ் போகிறது? செட்டிங்ஸுன்னு பட்டன் இதிலே இருக்குது. வந்துருச்சுல்ல. ஜங்ஷன் பிளாக் கலர் ஸ்க்ரீனில் தெரியல, அங்கே என்ன தெரில. ஓகே கனெக்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துருவோம். ரைட் மேனேஜரு, ஸ்பீக்கர் மோட், யூஎஸ் காஸ்ட்டு, காஸ்ட் ஆப்ஸ் நம்ம இருக்குது. இதெல்லாம் நிறையா நோண்டி பார்க்கணும் போல. வீடியோ நியூஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், லைஃப் ஸ்டைலு என்ன அதுக்கு ஹோம் போடு. இதில் போய் யூடியூப்பில் போய் பார்ப்போம். இப்போ எப்படி இருக்குங்க சவுண்ட் எஃபெக்ட் பார்த்துருவோம். முதல்ல இதில் இன்பில்ட் சவுண்ட் எஃபெக்ட் 10 வாட் 2 வாட் இன்ஸ்டால் பண்ணோமா? சரி செம பிரைட்டாக இருக்குப்பா. பகல்லே அப்படியே பார்க்கலாம் போல இருக்குது. பாடுறா ஸ்பீக்கரு. ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிடுவோமா? ஓகே கனெக்ட் ஆகிடுச்சு. சரி இதை பார்ப்போமா? வா
இது ஸ்பீக்கர் எஃபெக்ட் பாரு செம்மையாக இருக்கு. செம்மையாக இருக்குப்பா எஃபெக்ட். என்ன கிளாரிட்டியில் இருக்குன்னு பார்ப்போமா? சவுண்டு இன்னும் ஃபுல் சவுண்டு வர வைக்கலாம் நான். தௌசண்ட் எயிட்டிபி வரையும் சப்போர்ட் ஆகுது. ஏன்னா 1080p நேட்டிவில், அதனால் 1080p சப்போர்ட் ஆகுது. சூப்பரு. இன்பில்ட்டில் இதே நான் வந்து HDMI போட்டு கனெக்ட் பண்ணி இல்லை USB போட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தேன்னா கண்டிப்பாக வந்து 4K சப்போர்ட் ஆகும். நைஸ். லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். பகலே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு. வாவ் செம சூப்பர். செம பிரைட்டு. எதுவும் நான் ஒன்றும் ஃபுல் இருட்டெல்லாம் இல்லை. இங்கே பாருங்க எல்லாம் வெளிச்சமாக தான் இருக்குது. செமையாக இருக்கேன். நல்லா எஃபெக்டிவாக எதாவது பார்ப்போமா? இது பார்ப்போமா?